நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். பூபதி, சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. அடுத்து என்ன போடணும்? சிக்கன் ரைஸ் ஒன்று போடுங்க. இந்த ஃபுட் ட்ரக்கை நம்ம சேல் பண்ண போறோம். நம்ம அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ்ல தான் இந்த ஃபுட் ட்ரக் வந்திருக்கு. எடுத்தா நாளை ரோட்ல எந்த இஷ்யூ இல்லாம ஓட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மகதி கார்ஸ் கிளம்பி வந்திருக்கேன். பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 30,000 to 40,000 கையில இருந்தா போதும். பிக்கப்ல உங்களுக்கு டிப்பர் 2018 மாடல், சேசிஸ்லாம் சுத்தமா இருக்கும். இந்த வண்டி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருமே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம அருப்புக்கோட்டை மகதி காசு தான் பூபதி வந்திருக்கோம். உங்க பதில எவ்வளவு வண்டி நிக்க பாருங்க. நிறைய வண்டி இருக்கு, ஆனா மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு அப்டேட். கண்டிப்பா வண்டியெல்லாம் பார்த்தா மகதி காசுல இருக்க மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கணுமே. கட்டாயமா, ஏன்னா எல்லா வண்டியுமே பக்காவா ரெடி பண்ணி திருச்செந்தூர் முருகன் துணைன்னு எழுதிருப்பாங்க. அவங்க ரெடி பண்றதுக்குள்ள வர வண்டி எல்லாமே மேக்சிமம் வந்து முடிஞ்சிருது. அவங்க ரெடி பண்ணி உள்ள எடுத்துட்டு வருவாங்க, ஷோல்டர் ஆயிரும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ரெடி பண்ண வண்டி ஒரு 3 வண்டி தான் பார்க்க போறோம். மீதிலாம் ரெடி பண்ணாம நிக்கி. ஆனா இப்ப நம்ம ரெடி பண்ண வண்டி எப்படி காமிக்கிறோமோ இதே மாதிரி இந்த வண்டிகள் எல்லாமே ரெடி ஆயிரும். நம்ம அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ் அப்படின்னு சொன்னா இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துறாங்க. அது ஒரு ஹைலைட். இப்போ இந்த இன்ஜின் வாரண்டிங்கிறது எது கொடுக்குறாங்கன்னா மேக்சிமம் ஒரு வண்டி எடுக்கிறவங்க குறைஞ்சது ஒரு வருஷமாவது அப்படியே வண்டியில செலவு இல்லாம ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தொழில மேல வந்துருவாங்க. ஸோ அது அவங்களோட கான்செப்ட். அதனால இதை வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா கார்த்திகனா பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி டிரைவரா ஓடி இந்த மாதிரி ஒரு வண்டி 2 வண்டி எடுத்து சேல் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ணா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? திருச்செந்தூர் போயிருக்கேன்னு சொன்னாங்க. கரெக்ட். அவங்க நம்ம கால் பண்ணி கேட்டோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் போனனால இன்னைக்கு நம்ம தான் வந்து அப்டேட் வந்து பண்ண போறோம். லொகேஷன் வந்து நம்ம அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே நம்ம தாண்டி வரோம் அப்படின்னா விவோ ஷோரூம் ஆப்போசிட்ல இவங்க ஷாப் வந்து மெயின் ஆபீஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த யார்டு எங்க இருக்குன்னா நீங்க மதுரையில இருந்து வரீங்கன்னா மதுரை மெயின் ரோடு இருக்கு பாத்தீங்கன்னா, மதுரை டு நாகர்கோவில் நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல இருந்து உள்ள அப்படி அருப்புக்கோட்டை லெஃப்ட் வந்து ஒரு ரோடு இப்போ கட்டாது. இப்போ ஒரு ரோடு வந்து போட்டிருக்காங்க. அந்த ரோட்ல நீங்க டேரக்டா வரீங்கன்னா அது வந்து டேரக்டா விருதுநகர் ரோட்ல வந்து கட் பண்ண ஒரு சின்ன ரவுண்டான ஜங்ஷன் வரும். அதுல லெஃப்ட் எடுத்தாச்சு அப்படின்னா நம்ம ஷாப்புக்கு வந்து வந்துடுறோம். அவங்களே கூட கூட்டு வந்துருவாங்க. நீங்க அந்த இடத்துல வந்தாலே போதும். மெயினான இடம், மெயினான லொகேஷன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே அவ்வளவு தரமா இருக்கும். இன்ஜின் எல்லாமே பக்கவா இருக்கும். இந்த டைம் அப்டேட்ல டாடா மேஜிக் வந்திருக்கு, பட்ஜெட் கம்மியா. அந்த டைம் உங்க கையில எவ்வளவு இருந்தா வண்டி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு 30 ரூபா, 10,000 இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், ஏன் 0 டவுன் பேமெண்ட்ல கூட ஒரு வண்டி இருக்கு. அந்த மாதிரி பட்ஜெட் கம்மியா வாங்கணும்னா நீங்க வந்து அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ் தான் உங்களோட சாய்ஸா இருக்கும். அப்போ டாடா ஏஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து தமிழ் 24 கார்ஸ் பேசாம வந்து இப்படி மாறிடலாம்னு பாக்க என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் இங்க பாருங்க வண்டி என்ன இருக்கு, நம்ம அடுத்தடுத்து அப்படியே அப்டேட்டா மாறலாம் போல. வாட்டர் டேங்க், SS டேங்க் இருக்கு. அது மாதிரி டிப்பர் இருக்கு, படா தோஸ்த் இருக்கு. 1 படா தோஸ்த் வந்து பார்க்க போறோம். டாடா ஏஸ் இருக்கு. டாடா ஏசி கூட 40 ரூபா 30 ரூபா அவ்வளவு கையில இருந்தாலே போதும். இசூஸ் எல்லாமே வந்து வண்டி இருக்கு. ஒன் பை ஒன்னா ஒரு வண்டியா பாத்துருவோம். அப்டேட் தரமா இருக்கும், தாறுமாறா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ் பொறுத்தளவுக்கு டாடா ஏஸ் நிறைய பேர் கேட்டீங்க. இந்த டைம் அப்டேட்ல டாடா ஏஸ் வந்து 3 டாடா ஏஸ் வந்து பார்க்க போறோம். முக்கியமான ஒரு ஹைலைட் என்னன்னா, இப்ப இந்த வண்டி எப்படி இருக்கு இதே மாதிரி தான் அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அப்டேட் கேட்டனால குயிக்கா வந்தனால எடுத்தனால அந்த வண்டியினுடைய பாடி அவுட்லைன்லாம் நீங்க பாருங்க, பெயிண்டிங் எல்லாமே சுமாரா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி நங்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2018 மாடலு, 4 டயரும் புது டயரு. வண்டி தொட்டிலாம் அவ்வளோ தெளிவா இருக்கும். அப்படி புது தொட்டி மாதிரி போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்க. தொட்டிலாம் பாருங்க, பிளைவுட் பாடி செம்மையா இருக்கும், ஒர்த்தா இருக்கும். வண்டி எடுத்தா செலவு பண்ணாம ஓட்டுற மாதிரி இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க, சீட் கவர் போட்டு அந்த ஸ்டீரிங் கவர் போட்டு வண்டி எப்படி நிக்கி பாத்தீங்களா, தரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி இன்ஜின், கிரவுன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆயில், கிரீஸ் பேக்கிங் எல்லாமே பண்ணி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி எடுத்தா நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து உடனே லோடு ஏற்றிட்டு போற அளவுக்கு இருக்கணும். அதான் இவங்களோட நோக்கமே. இவங்க கேட்குற விலை பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு 4,5 லட்ச ரூபா சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. இந்த வண்டிக்கு உங்க கையில ஒரு 40,000 ரூபா, 30,000 to 40,000 ரூபா கையில இருந்தாலே இந்த டாடா ஏஸை உங்களால வந்து எடுத்துக்க முடியும். அடுத்த லைனப்லயும் வந்து டாடா ஏஸ் தான் இருக்கு. லோன் போறீங்க அப்படின்னா ஒரு 3,80,000 ரூபா லோனே கிடைக்கும். அதனால உங்க கையில 30,000 to 40,000 கையில இருந்தா இந்த வண்டியை எடுத்துக்கலாம். அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ்ல அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா 2022 மாடல். இதுவும் பெட்ரோல் வேரியன்ட் டாடா ஏஸ் கோல்டு தான்.
பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில நீங்க ஏதாவது நிறை குறைகள் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு நேரத்து கிடையாது, இவங்க எப்பவுமே இவங்ககிட்ட அதான் வர வண்டி எல்லாமே வந்து ஷோல்டர் டைடே இருக்கும். ரீசன் பாத்தீங்கன்னா வண்டி கொடுக்கக்கூடிய குவாலிட்டி, 4 டயரும் பிராண்ட் நியூ புது டயர் போட்டு, தொட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. தொட்டிலாம் நல்லா தெளிவாவே இருக்கு. இல்ல எனக்கு வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னாலும் தாராளமா எனக்கு இந்த புது தொட்டி போட்டு கொடுங்க, இல்ல பெயிண்ட் பண்ணி கொடுங்க, தாராளமா பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப இல்ல எப்பவுமே என்ன வேலை சொன்னாலும் முகம் சுளிக்காம பண்றதான் கார்த்திகேயனோட பழக்கம். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இடத்துல தான்ப்பா லோடு வண்டி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த இடத்த மஸ்டா சஜஷன் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டிஸ் பக்கவா இருக்கும். மேக்ஸிமம் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுதுங்க. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வண்டி வர போயிட்டு இருக்கு. அதான் ரீசன். 3,30,000 கேட்கறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேர்ல வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். அதே மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர் கம்பல்சரி ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்ஜினுக்கா இருக்கட்டும், ஆயில் சர்வீஸ் எல்லாமே வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ்ல இப்ப நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ். நிறைய பேர் கேட்கிற டாடா ஏஸ் கோல்டு 2022 மாடல் பெட்ரோல் வண்டி. மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கணும் அப்படின்னா இந்த டாடா பெட்ரோலை வந்து எடுத்துருங்க. டயரை பொறுத்த அளவுக்கு பேக் ரெண்டும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, ஃப்ரண்ட் ரெண்டு ஆவரேஜா இருக்கு. இவங்ககிட்ட நீங்க வண்டியை வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த வேலை பண்ணி கொடுங்கன்னு கேட்டா தாராளம் பண்ணி கொடுத்துருவாங்க. தொட்டி சுமாரா இருக்கு, ஆவரேஜா இருக்கு, எனக்கு தொட்டி போட்டு கொடுங்கன்னா தொட்டி போட்டு தந்துருவாங்க. ஏன்னா டயர் ஆவரேஜா இருக்கு, டயர் பண்ணி தாங்க, தாராளம் பண்ணி தந்துருவாங்க. இன்ஜின் கியர் பாக்ஸ் எப்பவுமே வந்து இவங்க வேரண்டி வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் மெயின் ஹைலைட். வண்டியோட அவுட்லுக் பாருங்க. இன்ஜின் ரொம்ப தெளிவா வேணும், பாடி நல்ல குவாலிட்டியா வேணும்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் பெட்ரோல் வண்டி டாடா ஏஸ்ல கிடைக்கிறது ரேரு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்கு. வண்டியோட மாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2022 மாடல். இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டிக்கு விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா டாக்குமெண்ட் விஷயமாவோ இல்ல இவங்கிட்ட ஆஃபரோ எது வேணா நீங்க துணிஞ்சு கேட்கலாம். எடுத்தா நாளை ரோட்ல எந்த இஷ்யூ இல்லாம ஓட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மகதி காசு கிளம்பி வந்திருக்கேன். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற விலை 3,30,000 கேட்கறாங்க. 2,80,000 வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க கையில ஒரு 50,000, அதிகபட்சம் குறைச்சி பேசினா ஒரு 40,000 கையில இருந்தா வண்டியை பக்கவா எடுத்துக்கலாம். இந்த அப்டேட்ல நம்ம பார்க்க போற வண்டி எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம அப்டேட் கேட்டதுக்காக உடனே அப்படியே சுட அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா வர இவங்க போயிட்டே இருக்கு. ஸோ காரணம் ரீசன் இவங்க பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி. ஏன்னா வண்டி லோடு வண்டினாலே நமக்கு செலவு வச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட வண்டி பார்த்து தெளிவா வேலை பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எடுத்தா ரோட்ல நின்றக்கூடாது, அப்படிப்பட்ட கண்டிஷன்ல தான் வண்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணி நீங்க என்ன நிறைய குறைகள் சொன்னாலும் அதை முகம் சுளிக்காம தெளிவா பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு மினரல் கம்பெனிக்கு ஓடின வண்டிங்க. அதுவும் எஸ்எஸ் டேங்கு, பெரிய டேங்கு. அதுவும் தோஸ்துல எஸ்எஸ் டேங்கரோட கேட்கறவங்களுக்கு இந்த டேங்கரோட இந்த வண்டி வந்து அவைலபிளா இருக்கு. ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க, ஒரு டிமாண்டான சவால் விலை அப்படின்னு இருக்காப்ல. தோஸ்து மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டியில டயர் ஆவரேஜா இருக்குன்னு நினைக்காதீங்க, டயர் போட்டு தந்துருவாப்ல. 3 டயர் ஆவரேஜா இருக்கு, 3 டயருமே போட்டு தந்துருவாங்க. மோட்ரு எல்லாமே இருக்கு. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2012 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு லோன் போறீங்கன்னா 2,600 வரைக்கும் லோனே கிடைக்கும். அந்த லோனை நம்ம மகதி காசுல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி இன்ஜினு, கியரு, கிரவுண்டு இது எல்லாமே வேரண்டி வந்து எப்பவும் போல வந்து வேரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு ஆயில் சர்வீஸ், நீங்க வண்டி எடுக்கும்போது கிரீஸ் பேக்கிங் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி தந்துருவாங்க. நேம் டிரான்ஸ்ஃபர் கம்பல்சரி, அதுவும் ஃப்ரீ தான் எப்பவும் போல. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. வண்டிக்கு ரேட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3,80,000 சொல்றாங்க. 2,50,000 வரைக்கும் லோனே கிடைக்கும். அந்த லோனை நம்ம மகதி காசுலேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பாக்குற பிக்கப் பாத்தீங்க அப்படின்னா பிக்கப் 2013 மாடலு. பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 30,000 to 40,000 கையில இருந்தா போதும். சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும். இவங்க எடுக்கிற எல்லா வண்டிக்குமே சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்குங்கிற பட்சத்துல உங்க கையில ஒரு 10,000, 20,000, 30,000 கையில இருந்தாலும் வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மாடல் 2013 மாடல். ஒரு சேஃப்டி, ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த வண்டி என்னடா பாடி இப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம அருப்புக்கோட்டை மகதி காசுனாலே இந்த வண்டி இப்படி இருக்கா, நீங்க வந்து பார்க்கும்போது இப்படியே இருக்காது. இல்ல நீங்க வந்து பார்த்துட்டு எனக்கு ரேட் எல்லாம் பேசிட்டு எனக்கு இதை பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த தொட்டி எப்படி மாத்தி கொடுங்க, எனக்கு இந்த ரேட்டுக்கு வேணும், இதுல இருந்து நீங்க கம்மி பண்ணியும் பேசிக்கலாம். 4 டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்ட் எல்லாமே வேரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதை விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஆயில், கிரீஸ் பேக்கிங் வண்டி எடுக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. வேற என்னங்க செலவு வேணும்? லோன் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. அளவு தமிழ்நாடு. நீங்க வண்டி ஓட்டி வாடகை எடுத்து லோனை கட்டணும், அவ்வளவுதான். லோனை கட்டி அதுக்கு போக எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். அதுதான் உங்க திறமை. இந்த பிக்கப்புக்கான விலை பாத்தீங்கன்னா 4,10,000 சொல்றாங்க. பிக்ஸ்டு பிரைஸ்ல நெகோஷியபிள் தான், அதையும் குறைச்சு பேசிக்கலாம். 3,80,000 வரைக்கும் லோன் ஆகும். 3,70,000 வரைக்கும் லோன் ஆகும். ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 30,000 to 40,000 கையில இருந்தா இந்த பிக்கப்பை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மகதி கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இசூசுல டிமேக்ஸ். ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினோட எனக்கு ஒரு வண்டி வேணும்பா அப்படின்னா, லோடு ஹெவியா ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இசூஸ் டிமேக்ஸ் அவைலபிளா வந்து வந்திருக்கு. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2017 மாடல். 2017 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான். வண்டியோட அவுட்லுக் எல்லாமே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துலாம். சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கிற பட்சத்துல
தொட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு வேற தொட்டி போட்டு கொடுங்கன்னா தாராளமா போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அப்டேட் எடுக்கிறதுனால இந்த மாதிரி நிக்கலன்னா இப்படி வண்டியை ஒரு காலமும் நம்ம பார்த்ததே கிடையாது நானே. ஸோ நீங்க வண்டியை வந்து பார்க்கும்போது என்ன வேலை சொல்றீங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ரேட்டை கம்மி பண்ணி பேசிட்டு எனக்கு இந்த வேலைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை நீங்க பேசிக்கோங்க. இருக்கிற கண்டிஷன்ல எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமா எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்டேட் பண்ணி போடுறதுக்குள்ள வண்டி சேல் ஆயிரும். ஸோ அதனாலதான் சொல்ற விலை வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். 380 தான் கேட்கறது. 380 லோனே ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும். 0 டவுன் பேமெண்ட்ல நீங்க வண்டி எடுத்துலாம். மிஸ் பண்ணாம நேர்ல வாங்க, இந்த இசூசு D-Max வாங்கிக்கலாம். மஹிந்திராவில் பெரிய பிக்கப் கேட்கறவங்களுக்கு ஒரு பெரிய பிக்கப் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம மகதி கார்ஸ்ல இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்டுக்கு எல்லாமே வாரண்டி கொடுப்பாங்க. அதான் மெயின் ஹைலைட்டே. வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா இது பொலேரோ பிக்கப்ல 2014 மாடலு. ஒரு வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்துருவாங்க. எனக்கு வேற தொட்டி போட்டு கொடுங்க, இல்லை எனக்கு டயர் ஆவரேஜா இருக்கு டயர் பண்ணி கொடுங்க, தாராளமா பண்ணி கொடுப்பாங்க. முகம் சொல்லிக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து என்ன வேலை சொல்றீங்களோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்து நல்ல ரேட்டு. அதான் ஹைலைட்டு. நல்ல ரேட்டு பிளஸ் ஃபைனான்ஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டி எடுக்கணும்னா உங்க கையில ஒரு 30,000 இருந்தா கையில போதும். 30,000 கையில இருந்தா நீங்க டிரைவரா ஓடிட்டுறீங்க, சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபைனான்ஸ்ல பண்ணி அழகா வாங்கிக்கலாம். ஃபைனான்ஸையும் அடைச்சி அது போக இந்த வண்டியை சொந்த வண்டியா மாத்திக்கிறதுக்கு இதுவே சம்பாதிச்சு கொடுத்துரும். உள்ள பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு. எனக்கு சீட் கவர் ஆவரேஜா இருக்கு, எனக்கு சீட் கவர் போடுங்க, மேட்டு போட்டு தாங்க, என்ன கேட்குறீங்களோ பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர் கம்பல்சரி, அவங்க ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் மிஸ் பண்ணாம கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இங்க கேட்குற விலை 4,40,000 சொல்றாங்க. 4,10,000 வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும். சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கிற பட்சத்துல. அதான் ஹைலைட்டு. அண்ட் 30,000 கையில இருந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம். அது போக கம்மி பண்ணி பேசினா கம்மியான அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த பிக்கப்பை நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க, அடுத்து பாக்குற வண்டி டிப்பரு. நீங்க டிப்பரா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு தொட்டியா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க டிப்பர் எவ்வளவு அழகா, அதுவும் ஹைட்ராலிக் ஜாக்கியோட வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். வண்டி அப்படியே பின்ன போட்டோம் ரதம் மாதிரி நிக்கி. அதுவும் பிக்கப்ல உங்களுக்கு டிப்பரு 2018 மாடலு. சேசிஸ்லாம் சுத்தமா இருக்கும். வண்டி நல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கும். வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தாறுமாறா இருக்கும். இந்த வண்டியோட மாடல் கேட்டீங்க அப்படின்னா 2018 எஃப்சி இன்சூரன்ஸ், ஒரு வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கும். டயர், பாடி, இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். தொட்டிலாம் புது தொட்டி போட்டு அப்படி ஜம்மு நிப்பாட்டிருக்காங்க. லோடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க இதை என்ன யூசேஜ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்திருக்கு. சேஸ்லாம் நல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கு. பாருங்க, சும்மா ஜம்முன்னு தூக்குது. எல்லா விஷயமே பக்காவா இருக்கும். இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி கொடுத்துருவாங்க. கேபின் ரூம்ல இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 7,25,000 கேட்கறாங்க. 6,50,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். அந்த லோனை நம்ம அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு பிரைஸ் தான். நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ண முடியாதுன்னு இருக்கப்பல பெரிய அளவுல நெகோசியேஷனும் நடக்காது. வண்டி ஏன்னா ரேட்டு ஒர்த்தா இருக்கும். அவங்ககிட்ட வண்டி எடுக்கிற வண்டி எல்லாமே அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். டிப்பர் நிறைய பேர் கேட்டுப்பீங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு டிமாண்ட் விலைக்கு வெறும் 7,000 லட்ச ரூபா சொல்றாங்க. 6,50,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கிற பட்சத்துல. நம்ம மகதி கார்ஸ்ல ஃபுட் ட்ரக் ஃபர்ஸ்ட் டைமா ஃபுட் ட்ரக் வந்து வந்திருக்கு. ஃபுட் ட்ரக் நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஃபுட் ட்ரக் இன்னைக்கு அவைலபிளா வந்திருக்கு. சின்னதா தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி மினி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபுட் ட்ரக் வந்து ஜம்முன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவும் தோஸ்துல 2013 மாடல், ஒரே ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு. 4 டயரும் நறுக்குன்னு இருக்கும். அப்படி இந்த சைட்லாம் பாருங்க தெளிவா இருக்கும். இது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபுல் ஓப்பன் தான். பேக் சைடு வாங்க. அப்படி ஃபுட் ட்ரக்கை பின்னாடி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க உள்ள என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்கு. ஸோ இந்த சைடு சிங்க் வைக்கிறதா இருந்தால் சிங்க் வச்சுக்கலாம். இந்த சைடு ஓப்பன் தான். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஓப்பன் தான். இந்த சைடும் உங்களுக்கு வைடா ஓப்பன் ஆகும். பாருங்க, வாங்க அப்படி. இந்த மாதிரி கடையை நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கீழே இங்கோடி காமிங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதா இருக்கா? ஸோ 3 பக்கம் கால் மாதிரி இருக்கும். இதை எடுத்து வச்சோன்னா இவ்வளோ ஏரியாவுக்கு அது பாட்டு ஒரு டேபிள் மாதிரி வந்து விரியாகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட ஒரு ஃபுட் ட்ரக்கு எல்லாமே இருக்கு. நீங்க யூபிஎஸ் வைக்கிறதா இருந்தால் அங்கே வச்சுக்கலாம். உள்ள லைட்டிங்கு அது மாதிரி கனெக்ஷன் எல்லாமே வந்து இருக்கு. வண்டி எடுத்து எதுவும் செலவு பண்ண வேண்டாம், அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஃபுட் ட்ரக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா 2013 மாடலு 3,50,000 கேட்குறாங்க. 3 லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும். அந்த லோனை நம்ம அருப்புக்கோட்டை மதி கார்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணால் இந்த ரேட்டை கம்மி ப்ரைஸ் பேசி வந்து வாங்கிக்கலாம். நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வாரண்டி சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். அந்த லோனை நம்ம மதி கார்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுட் கோர்ட் வண்டி யாரெல்லாம் தேடுறீங்களோ இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து தோஸ்த் தான் பார்க்க போறோம். வண்டி எப்படி நிற்க பார்த்தீங்களா? வண்டியில கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் போல. அதான் கிடையாது. ஏன்னா மகதி கார்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்களா, டோட்டலா வண்டி வந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிடுவாங்க.
நம்ம வந்த அப்டேட் அப்படி நம்ம வர்றது நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்க வண்டி வர வர போட்டுட்டே இருக்காங்க, வர வர அட்வான்ஸ். இப்போ இதுலயுமே மேக்ஸிமம் ஒரு 2-3 வண்டி அட்வான்ஸான வண்டி நிற்கி. அதனால உடனே கொடுத்துருவோன்னு தான். டயர் சரியில்லை, டயர் போட்டுதாங்கன்னா டயர் போட்டு தந்துருவாங்க. வண்டியோட மாடல் வந்து 2017 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு தந்துருவாங்க. பெயிண்டிங் பண்ணி வண்டி வந்து நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். வண்டியோட விலை விலை வந்து கம்மி. விலையெல்லாம் சஸ்பென்ஸ். உள்ள பாருங்க ஃபர்ஸ்ட். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. கேபின் சைட்லாம் பாருங்க. தொட்டிலாம் சுத்தமா இருக்கும். வண்டிக்கு கேட்குற விலை 4,85,000 ரூபா பூபதி. ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு 4,5 லட்ச ரூபா கிடைக்கும். ஒரு 60,000 ரூபா அதுலேயும் குறைச்சி பேசிக்கலாமா? குறைச்சி பேசினா இன்னும் கம்மி பட்ஜெட்டுக்கு இந்த தோஸ்தை உங்களால் வந்து எடுத்துக்கிற முடியும். அதே தோஸ்து 4 போல்ட் வண்டி. 4 போல்ட் வண்டி 2016 மாடல். ஒரு வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க. வண்டி இப்படி இருக்காது. வண்டி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க மாதிரி இருக்காது. வண்டி அப்படியே அருப்புக்கோட்டை மகுதி காசுல எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெடி ஆயிரும். முன்னாடி திருச்செந்தூர் முருகன் துணைலாம் எழுதி அப்படி எப்படி ரெடி பண்ணி இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லா வண்டியுமே இருக்கும். இந்த தோஸ்து எப்படி நிக்க பாருங்க. இந்த மாதிரி ஆயிரும் இந்த வண்டி. இந்த வண்டியோட மாடல் கேட்டீங்கன்னா 16. தொட்டிக்கிட்டலாம் அவ்வளவு தெளிவா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. டயர் ஆவரேஜா இருக்கா மாத்தி கொடுத்துருவாங்களா? டயர் ஆவரேஜா இருக்கா? வந்து கஸ்டமர் கேட்கட்டும், ரேட்டை கம்மி பண்ணி கேட்டா குறைச்சி என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இல்ல வண்டி அதை ரெடி பண்ணி கொடுக்கணுமா, எனக்கு ரெடி பண்ணி தாங்க, எனக்கு இந்த ரேட்டு தாங்க, தாராளம் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள எல்லாம் சுத்தமாயிரும். இது சீட் கவர்லாம் இது இருக்கவே இருக்காது. இதெல்லாம் நீங்க காமிக்கணுங்க அவசியமே கிடையாது. மகுதி காசுனாலே குவாலிட்டியா. அதுக்கு மேல கவரை மட்டும் போட்டு கொடுக்க கிடையாது. சீட்டை நீட்டா அடிச்சு ஜம்முன்னு போட்டுருவாங்க. வண்டிக்கு விலை 4,70,000 ரூபா. லோன் பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபா ஆகும். ஒரு எப்படி குறைச்சி பேசினா ஒரு 60 ரூபா 70 ரூபா கையில இருந்தா இந்த தோஸ்துக்கு சொந்தக்காரங்க. ஆயில் பிளஸ் கிரீஸ் பேக்கிங் ஃப்ரீ. அது பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நேம் டிரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்பதான் ஒரு தொழில் பண்றவங்க சக்சஸ் ஆக முடியும் இல்லையா? அதனாலதான். அடுத்ததா ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள். தமிழ் 24 காசு ஃபுட் ட்ரக் பாத்திருக்கீங்களா? இப்ப வந்து ஸ்கூல் ட்ரிப் அடிக்க போறோம். ஸ்கூல் ட்ரிப், காலேஜ் ட்ரிப். ஆமா, எதுக்கு வேணா அடிச்சுக்கலாம். வண்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா? வண்டி வந்து இப்படி இருக்காது. ஆக்சுவலா வண்டியை நல்லா நீட்டா ரெடி பண்ணி தான் விடணுங்கிறத மேட்ரு. ஆனா நம்ம வந்துட்டோம், அப்போ வண்டி அப்டேட் கொடுத்துடணும். டயர் நல்லா இல்லையா, டயர் போட்டு தந்துருவாங்க. உள்ள எப்படி இருக்கு ஸ்கூல் ட்ரிப்புக்கு ஏற்றதுக்கு சூப்பரா இருக்கும். பின்னாடியுமே உங்களுக்கு சீட் எல்லாமே போட்டாச்சு. டாடா மேஜிக்ல இது வந்து 2015க்கு 16. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. நம்பருமே TN 69 நம்பர்ல இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்காது. தார்பா கிளிசல் எதுவுமே இருக்காது. எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள பாருங்க. இந்த சைடு சேஃப்டிக்காக 2 பக்கம் கம்பி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கா? ஃப்ரண்ட் சைட்லாம் பாருங்க. கேபின் சைட்லாம் சுத்தமா இருக்கும். ரேட் என்ன ரேட்? ரேட் வந்து 2,80,000 ரூபா சொல்றாங்க. 2,80ங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ் பூபதி. ஏன்னா வண்டிக்கு நீங்க வெளியே மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுவோம் உங்களோட பெஸ்ட்டா இருக்கும். வண்டியை நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, பக்கா கொடுத்துருவாங்க. நீங்க எடுத்துட்டு போய் ஸ்கூல் ட்ரிப்போ இல்ல லோக்கல் யூசேஜுக்கோ மல்டி பர்பஸ் வண்டி. நான் ஏதாவது ஒரு ஸ்டால் வச்சிருக்கேன், பிரியாணி ஸ்டால் வச்சிருக்கேன், இல்ல காய்கறி வியாபாரம் பாக்குறேன், சூப்பரா இருக்கும், சூட் ஆகும். இந்த வண்டி ஆயில் சேஞ்ச் இந்த கிரீஸ் பேக்கிங்ல உண்டா? எல்லாமே உண்டு. உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே, அது ஓன் போர்டா இருக்கட்டும் இல்ல டீ போர்டா இருக்கட்டும், எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ்லாம் கம்பல்சரி. இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க. 2015க்கு 16. லோன் பாத்தீங்கன்னா 2 ரூபா ஆகும். ஓகே. சொந்த வீடு சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்குன்னா 2 ரூபா வரைக்கும் லோனே பண்ணி கொடுக்கலாம். ஒரு 60 ரூபா 70 ரூபா கையில இருந்தாலே இந்த வண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் காரும் உள்ள கொண்டாந்துச்சுன்னா, அதுவும் டீ போர்டு வண்டி, கமர்ஷியல் தான். சின்ன வண்டியில கமர்ஷியல் வண்டி ஓட்டி சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கு இந்த வண்டி கன்வீனியன்ட்டா இருக்கும். டக்குன்னு ஒரு வண்டியில இப்போ பெரிய வண்டி எடுத்துட்டு போயெல்லாம் டக்குன்னு ஒரு இடத்துக்கு போக முடியாது சென்னை சைட்லாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி வண்டி தான் புக் பண்ணுவாங்க. அது மாதிரி லாங்குக்கும் சூப்பரா இருக்கும், மைலேஜ் சூப்பரா கிடைக்கும் போகுது. மாடல் வந்து 2016 மாடல், 18ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. வண்டி ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். ஆனா ZDI டீசல் வண்டி. ZDI இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல். அலாய்வில் ABS ஏர்பேக், சென்சார், கேமரா எல்லாமே வந்துடும். ரிமோட் லாக் ஆப்ஷன் வந்துடும். உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அதுவும் டபுள் ஏர்பேக் வந்துடும். ஃபீச்சர் எல்லா ஃபீச்சரும் வந்துடும். செலீரியில உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு தான் பவர் விண்டோ வரும். இது 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். ஆப்ஷனுக்கு பஞ்சம் இல்லாமல் ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டு ரேட்டு ஒரு சின்ன வண்டியை கம்பேக்டா ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். ரேட்டு வந்து 2,90,000 கேட்குறாங்க. 2,50,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். 40,000 ரூபா அதையும் கம்மி பண்ணி பேசினா ஒரு 30,000 ரூபா கையில இருந்தால் அந்த வண்டி எடுத்துக்கலாம். செலீரியோ அதுவும் டீசல் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் லைவ்ல இருக்கும். நேரில் விசிட் பண்ணா செக் பண்ணா இந்த வண்டியை இன்னுமே கம்மி பண்ணி வந்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போது படா, பெரிய படா தோஸ்த் தான் பார்க்க போறோம். ஒண்ணுல 2 வண்டி பார்க்க போறோம். ஒண்ணுதான் நிக்க, இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு எங்க இருக்குன்னா நம்ம ஏரியால தென்காசியில நிக்கி. தென்காசியில அண்ணன்ட நிக்கி. அப்ப அதோட டீடைல் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ரெண்டுமே சேம் தான், ஒரே டீடைல் தான், ஒரே விலை தான், எல்லாமே ஒரே டீடைல் தான். அதனால அந்த வண்டி வேணும்னாலும் நீங்க விருதுநகர், ராஜபாளையம் அந்த சைட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென்காசி சைடு இருக்காங்கன்னா அந்த வண்டியை பாத்துக்கலாம். இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2022 மாடலு. ஒரே ஓனர் தான். வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. டயர் 4 டயரும் புது டயரா இருக்கும். இது வந்து ஒரு பிரிக்கி கம்பெனிக்கு ஓன வண்டி. நம்ம ரெடி பண்ணணும். ஆமா, எனக்கு இந்த தொட்டி வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி சைடு ஆங்கிள் போட்டு தொட்டி வேணும், பெரிய தொட்டியா வேணும் அப்படின்னா போட்டு தந்துருவாங்க. இல்ல எனக்கு இருக்க கண்டிஷன்ல போதும்பானாலும் இப்படியேனாலும் எடுத்துக்கலாம். இப்படியானா ரேட்டு கம்மியாகும். ஆமா, உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு.
சேம் அந்த வண்டியோட டீடைல இதே தான் பூபதி. 22 மாடல் தான், ஒரே ஓனர் தான், எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் தான். ரேட்டு சேம் தானே அப்படி? எல்லாமே ஒண்ணுதான். 7,60,000 ரூபா சொல்றாங்க. 7 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆகும். குறைச்சு பேசினா ஒரு 50,000 ரூபா கையில இருந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம். படாகே 50,000 ரூபா கையில இருந்தா போதும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்படி நம்ம தென்காசி, சங்கரகோயில் இந்த சைட்ல இருக்காங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் அலைய வேண்டாம். டேரக்டா நம்ம தென்காசியில ஒரு வண்டி இருக்கு, இதே டீடைலோட அந்த வண்டியை பார்த்துக்கலாம். படா தோஸ்து மிஸ் பண்ணிடுறாங்க. நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி மகதி கார்ஸை நம்பி எடுத்தா என்னெல்லாம் ஃப்ரீ? ஆயில் சர்வீஸ், கிரீஸ் பேக்கிங் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்ட் எல்லாத்துக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. பிக்கப்ல லோ பட்ஜெட் கேட்டீங்களா? லோ பட்ஜெட்ல இந்த பிக்கப் வந்து கொடுத்துலாம் இருக்காங்க. வெறும் 3 லட்ச ரூபா கேட்கறாங்க. 2 லட்ச ரூபா லோன் ஆகும். 1 லட்ச ரூபா கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம். அதுலயே குறைச்சி பேசினா கம்மி பட்ஜெட் எடுத்துக்கலாம். 11 மாடல் வண்டி எப்படி இருக்கு பாருங்க. வண்டி இப்படியே இருக்காது, எல்லாமே மாத்தம் கொடுத்துருவாங்க. வண்டிலாம் புது தொட்டி தான் புதுசு போட்டு 4 டயர் புது டயர் போட்டு, டயர்லாம் ஃபுல்லா தான் இருக்குது. டயர் நல்லா இல்லைன்னா டயர் போட்டு கொடுத்துருவாங்க. உள்ள தொட்டிலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வண்டி எடுத்துட்டு போய் லோ பட்ஜெட்டா இருந்தா கூட அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் பூபதி வண்டி எடுத்தா. ஏன்னா ஒரு லோடு வண்டி எடுக்கிறாங்க மேக்ஸிமம் சின்னதா ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நம்மளும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கார்த்திகன் வந்து ஆல்ரெடி டிரைவரா ஓடி அப்படியே அந்த லைன்ல இருந்தா இவங்க வந்து இந்த வண்டிக்கு மூவ் ஆயிருக்காங்க சேல் பண்றதுக்கு. அதாவது வண்டி எடுத்தா பெருசா வேலை வரக்கூடாது. வேலையை பார்த்தோமா தொழிலை பார்த்தோமா இருக்கணும். இந்த வண்டிக்கும் ஆயில் சர்வீஸ், கிரீஸ் பேக்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. லோனை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டிக்கு 2 லட்ச ரூபா ஆகும். 1 லட்ச ரூபா கையில இருந்தா போதும், வண்டி எடுத்துக்கலாம். என்ன இந்த பிக்கப்ல ஸ்டீரிங் எல்லாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு இதோட அருமை தெரியாது. என்ன பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து யாருக்குன்னா இந்த டிரைவரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இதை வந்து அப்படி இந்த கேபினா அப்படி ரசிச்சு பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுதானே அவங்களுக்கு வந்து மெயின். அதனால இதை அவங்க ரசிச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பிக்கப் ஓட்டுறவங்க பாருங்க, அப்படித்தான் வந்து வச்சிருப்பாங்க, தங்கம் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிக்கப் தான் நீ பார்க்க போறோம். இதோட மாடல் என்ன? 2013 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். வண்டி அவுட்லுக்லாம் பாருங்க. டயர் மோசமா இருக்குன்னு டயரை போட்டு கொடுத்துரும். ஆனா டயர் இதெல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு. இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே எடுத்துக்கிட்டா நல்ல ரேட்டுக்கு 4,10,000 ரூபா. 13 மாடலு வண்டி. தொட்டிலாம் பாருங்க தெளிவா இருக்கும். ஹைட் ஏத்தி ஜம்மு அப்படி வெறப்பா நிக்க வண்டி. லைவ் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான். நான் சொல்றேன்ல, ருசிச்சு ரெடி பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள பாருங்க அப்படி இருக்குன்னு. அப்படி கேபினா அப்படி வச்சிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 4,10,000 ரூபா மட்டும். லோன் எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 3,80,000 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். நேரில் வந்து அந்த ரேட்டே கம்மி பண்ணி எடுக்கலாம். ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா கையில இருந்தா இந்த பிக்கப் எடுத்துக்கலாம். சொந்த வீடு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும். சில பேருக்கு வந்து இந்த சமையல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா நம்ம என்ன தொழில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாவே இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவங்க எல்லாம் எடுக்கணும் இருந்தா இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் வண்டி எடுத்தா நம்மளும் அப்டேட்டடா வந்து மாறிக்கலாம். சமையலுக்கு போன டைம் போக இந்த மாதிரி நீங்க ஃபுட் கோர்ட் வண்டியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு தண்ணி டேங்க் அடிப்பேன், அந்த வாட்டர் சோர்ஸ் இருக்கு நம்ம ஏரியால ரொம்ப தேவைப்படுது, சப்ளை தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் டேங்க் எடுங்க. நான் ஹெவி லோடு இப்போ பெரிய ஹில்ஸுக்கு ஓட்ட போறேன், பெரிய அளவுல லோடு ஏற்ற போறேன்னா படா தோஸ்த் இருக்கு. பிக்கப்பு டிப்பர் இருக்கு, டிப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாவே தொட்டி மாதிரி யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லோ பட்ஜெட்ல டாடா ஏசி வேணும்னா டாடா ஏசி இருக்கு. பிக்கப் இருக்கு. இசூஸ் டிமேக்ஸ் இன்னைக்கு அவைலபிளா வந்து வந்திருக்கு. எல்லாமே பட்ஜெட் கம்மியா தான் இருக்கும். நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டரையும் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப வந்து பிரோஜனமா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரிவ்யூ சந்திப்போம். நன்றி.